இட்ஸ் வெரி காமன் கொஸ்டின். நான் சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன், நான் யாரும் ஸோ எனக்கு பேர் இருக்குது, நான் இதுலேயே தான் வாழ்ந்து கிடக்கும். ஆனால் நீ அந்த நான் இல்லை. மறுபடியும் பிறவி எடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீ யார் என்று தெரிந்து கொண்டால் மட்டுமே முடியும். புனரவி ஜனனம் புனரவி மரணம் கூடிய இந்த மாபெரும் சுழற்சியிலே இருந்து விடுபட வேண்டும் என்றால் நான் யார் விசாரம் மாத்திரம்தான் உதவும். அடுத்தது பகவானுடைய வார்த்தையில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும்னு போகிறோம். அப்போ தேவராஜ முதலியார் சொன்ன ஒரு சின்ன புரியறதுக்கான எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன். ஆங்கிலத்தில் there is a word called believe and there is a word called faith. ரெண்டுக்கும் தமிழில் என்ன சொல்லலாம்? ஈக்குவலண்ட் வேர்டுனா நம்பிக்கை தான். ஆனால் அந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உன்னை பிலீவ்ங்கிறப்ப நம்முடைய அறிவு அதில் பூந்துடுறது. ஐ பிலீவ் இட், ஐ டோன்ட் பிலீவ் இட். நம்முடைய அகந்தையின் எழுச்சி வந்துடுறது, அது வரக்கூடாதுங்கிறார் தேவராஜ முதலியார். ஃபெய்த்துங்கிறப்ப அப்சல்யூட்லி ஐ அக்செப்ட் இட், தட் இஸ் ஃபெய்த். அதுதான் நமக்கு இருக்கணும், ஃபெய்த் தான் நமக்கு இருக்கணும் பகவான் கிட்ட, பகவானுடைய உபதேசங்கள். மூன்றாவது, இதுக்காக ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசங்கிறத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரவணம்னா இப்போ நம்ம கேட்கறது தான் ஸ்ரவணம். இதை ஆழ்ந்து மனசுக்குள்ளே வாங்கிக்கணும். மனனம் இதை திருப்பி 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 நீங்கள் அசை போட்டு பார்க்கணும். நிதித்தியாசங்கிறது போன தடவை எனக்கு எக்ஸாக்டாக பகவான் சொன்ன வார்த்தைகள் கிடைக்கலன்னு சொன்னேன். அதுக்காக மகாபெரிவாருடைய கோட் பண்ணியிருந்தேன். ஆனால் பகவானே எனக்கு அதை காமிச்சு கொடுத்துட்டார். த கிரேட்னஸ் ஆஃப் பகவான் இஸ், எதையுமே நமக்கு என்ன ஒரு கொஸ்டின் மனசில் வரும்னாலும் அதுக்கு ஆன்சர் அவர் ஏற்கனவே கொடுத்துருக்கார். இட் இஸ் தேர். அதை நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளால முடியும். இட் இஸ் அவர் இன்னபிலிட்டி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறை. அப்போ குஞ்சு சுவாமிகளுக்கு பகவான் சொல்றார், விடாம ஆத்ம விசாரம் பண்ணிட்டே இருக்கிறது தாண்டா நிதித்தியாசம். போன சத்சங்கம் முடிஞ்சு ஒரு 4 நாளுக்குள்ள ரேவதிமா ஃபோன் பண்ணான். சார், நிதித்தியாசங்கிறது இதாங்கடா பொருள் அப்படின்னு கேட்டேன். அன்னைக்கு கூட நான் கண்டிப்பாக இதுதான் சொல்ல என்னால் முடியல. ஏன்னா நான் பகவானுடைய வார்த்தைகளை பார்க்கல. ஆமாம்மா அதுதான் இருக்கும். ஆனால் சப்சிக்வெண்ட்லி ஐ காட் எக்ஸாக்ட்லி. அதனால அந்த நான்காவது விசாரத்தை பண்ணணும். இந்த நான்காவது விசாரம் பண்ணணுங்கிறப்ப எல்லாருக்குமே பொதுவாக உள்ள ஒரு மாயை, சொல்லணும், ஒரு இல்யூஷன். அது என்னமோ தனியாக போகிறது, அது எதுக்கு நமக்கும் பக்தி மார்க்கத்துக்கு ஒத்து வராது,